எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொன்னாங்க. அந்த முன்னோர்கள் சொன்ன வாக்குப்படி இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு தனி வலை வேணுங்கிறதுக்காக தான் இப்போ வந்து வந்திருக்கோம். அந்த தனி வலைங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா தனி வீடு. நமக்குன்னு ஒரு வீடு வந்து இருந்தால் நம்முடைய எல்லாருடைய எல்லாருடைய ஆசையும் இதுதான், எல்லாருடைய கனவும் வந்து அதுதான். இன்னைக்கு வந்து நம்ம அந்த தனி வீடை கட்டுறதுக்காக தான் வந்து பூமி பூஜை போடுறதுக்காக வந்திருக்கோம். இந்த பூமி பூஜை போனா இப்போ வந்து நான் வந்து நேற்றே வந்து பூவே கட்டியிருப்பேன். நேற்று வந்து பயங்கரமாக பிஸிங்க. வேலை அதிகமாக வந்து இருந்தது. என்னென்னா கோயம்பேடில் போய் பூ வாங்கிட்டு வர்றது, இப்போ வந்து இங்கே மார்க்கெட்டில் போய் மற்ற சாதனங்கள்லாம் வாங்கிட்டு வந்தது, கொஞ்சம் கோயிலுக்கெல்லாம் வந்து போக வேண்டியது இருந்தது. இதெல்லாம் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டும் ஆகிடுச்சு உடம்பெல்லாம். ஸோ அதனால் நைட்டு 12 வரைக்கும் வந்து வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமும் பூ கட்டி முடியலை. இன்றைக்கி சீக்கிரமாக இங்கே இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் பூவை கட்டிகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேஸ்திரி அண்ணா வந்துட்டாங்க. 9:30 ஆகிடுச்சு. 9:30 to 10:30 தான் பூமி பூஜை போடுறதுக்கான நேரம்னு சொல்லிட்டு நாங்கள் கலண்டரில் பார்த்துட்டோம். இப்போ மேஸ்திரி அண்ணாவும் வந்துட்டாங்க. மேஸ்திரி அண்ணா வந்து நாகர்கோயிலில் உள்ளவங்க தான். இப்போ இருக்கிறது வந்து சென்னை, ஆனால் வீடு போடுறது எல்லாமே வந்து நாகர்கோயில்காரங்க தான். என்னுடைய வீட்டுக்கான இன்ஜினியர் பிளான் எல்லாமே வந்து கொடுத்தது என்னுடைய அண்ணன் பையன்தான். அவங்க வந்து ரொம்பவே வந்து நல்ல சப்போர்ட்டிங்காக வந்து எனக்கு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த அண்ணா வந்து எப்போவுமே ஊரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து பார்த்தோம்னா மஞ்சளில் தான் வந்து பிள்ளையார் பிடிப்பாங்க. அங்கே அப்படி கிடையாது, மாட்டு சாணத்தில் தான் வந்து பிள்ளையார் பிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இந்த படுக்கை வந்து போடுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கோமயம்னா மாட்டினுடைய யூரின் அது வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து தெளிச்சிருவாங்க. தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான், ஏன்னா நம்முடைய சம்பிரதாயப்படி அதில் எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சம்பிரதாயம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இலை போடுவாங்க. இலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரை வந்து மஞ்சளும் மாட்டு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருவாங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் வந்து பூ போட்டு வச்சுருவாங்க. பூ போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நாளில் வந்து அந்த அரிசி கிடையாது, நெல் தான் வைப்பாங்க. என்னென்னா இங்கே சென்னையிலலாம் வந்து இந்த நெல் கிடைக்காததுனால அரிசி தான் வந்து வைப்பாங்க. நான் இப்போ வந்து பொருள் வாங்க போன கடையில் வந்து நெல் இருக்குதான்னு கேட்டேன். அவங்க இருக்குன்னு சொன்னாங்க. அப்பாடா, நமக்கு இன்றைக்கி வந்து நெல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெல்லையும் வந்து வாங்கிட்டோம். நெல்லையும் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நாளை ஃபுல்லுமே வந்து நாளையில் பூ கட்டிட்டு அந்த நாளை ஃபுல்லுமே வந்து நெல் வந்து தட்டி வச்சுருவோம். தட்டி வச்சு அது தட்டும் போதுமே நம்முடைய கையை வந்து நல்லா அப்படியே ஒடிக்கிட்டு கூம்பு மாதிரி வைக்கணும். அப்படி வச்சு தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சம்பிரதாயங்கள் வந்து ஒவ்வொரு சம்பிரதாயப்படி தான் நம்ம வந்து அதை செய்யணும். அது பண்ணி முடித்ததுமே அடுத்தது வந்து அண்ணா வந்து விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. விளக்கு வைக்கிறதுக்கு வந்து அந்த விளக்கில் வந்து நம்ம வந்து பூ வந்து சுற்றணும். எப்போவுமே வந்து இங்கே நாங்கள் சாமி கும்பிடும்போது அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய பூ வந்து பிச்சி பூன்னு சொல்லுவோம். நாங்கள் ஊர்லெலாம் வந்து பிச்சி பூன்னு சொல்லுவோம். இங்கே வந்து சென்னையில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய பூவுடைய ஒவ்வொரு பேருமே வந்து இங்கே வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வந்து ஒவ்வொன்றுமே இங்கே வந்து கற்றுக்கிட்டோம். ஆனால் நம்மளோட ஸ்டைலில் தான் எல்லாமே வந்து செய்கிறது. மேக்ஸிமம் நம்முடைய நம்மளுடைய இது ட்ரெடிஷ்னல் வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. அதனால் அங்கே இருக்கிற பாரம்பரிய முறைப்படியே வந்து தான் நாங்கள் செய்கிறது. அடுத்தது வந்து பிள்ளையாருக்கு வந்து என்ன செய்யணும், அவல் பொரி, கற்கண்டு, பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு படையிலே வந்து பிள்ளையாருக்கு வந்து போட்டு எந்த ஒரு மூல கடவுள் வந்து நம்ம யாருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னா எல்லாமே வந்து பிள்ளையாருக்கு தான். அவருக்கு முடிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்த கடவுளுக்கு வந்து நம்ம வந்து வணங்குறது. பிள்ளையாருக்கு எல்லாமே அவல் பொரி, கற்கண்டு, வெத்திலைப்பாக்கு எல்லாமே வச்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா அதிகமாக விடுப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. விடுப்புங்கும்போது இங்கே வந்து நான் ஊர்லலாம் வந்து பார்த்தோம்னா அரளிப்பூ வந்து தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே ரோஸு, சாமந்திப்பூ அதிகமாக கிடைச்சதுனால நான் வந்து அதே வந்து வாங்கிட்டேன். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்தது இப்போ என்னென்னா இப்போ நமக்கு வந்து சாம்பிராணி வந்து என்னென்னா ஊர்லெலாம் வந்து பார்த்தோம்னா கட்டி சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவோம். கட்டி சாம்பிராணி இங்கே வந்து அந்த நெருப்பு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னால நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆனாலும் தேங்காயில் இருக்கக்கூடிய சிரட்டைன்னு சொல்லோம்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அதை சூடாகவும் போட்டு பையன் வந்து நெருப்பு வச்சுட்டு தான் இருந்தாங்க. அது வரைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த சாம்பிராணியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தறி தட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தறி தட்டுங்கிறது வந்து ஊர்லெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலாமரத்தினுடைய
தான் வந்து தறி தட்டுவாங்க. பலாமரத்தினுடைய கம்பு அது எந்த கிளையிலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, அது நார்த் ஃபேஸ் வந்து போகிற வடக்கு சைடுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகக்கூடிய கம்பில் இருந்து தான் இந்த பலாமர குச்சியை வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி நமக்கு நல்லா சீவி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துட்டு அதில் வந்து என்னென்னா அந்த கம்பில் முழுவதுமே வந்து பூ சுற்றிடுவாங்க. என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து தெய்வமாக வந்து அதை நினச்சி தான் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம தறி தட்டுறது. ஸோ அதனால் அதில் வந்து என்னென்னா குச்சியில் முழுவதுமே மஞ்சள் தடவிட்டு மஞ்சளை ஃபுல்லும் வச்சுட்டு அதில் ஒரு முறியாத மஞ்சளையும் வந்து கட் பண்ணிடுவாங்க. கட்டி விட்டுட்டு அந்த அதில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பிள்ளையார் இருந்தது மாதிரியே இருக்கும். அது ஃபுல்லுமே வந்து பூவும் வச்சு அதை வந்து நமக்கு வந்து குச்சியை வந்து கட்டுவேன். வந்து சாமிக்கு வந்து பூஜை போடும்போதே அந்த கம்பு செங்கல் நம்ம ஒரு வீடுக்கு வந்து தேவையானது வந்து செங்கல் தான். அந்த செங்கலை வந்து வச்சு நமக்கு வந்து பூஜை போடுவாங்க. பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இது ஒன்று நமக்கு வந்து இந்த குழி இருக்குல்ல, அந்த குழி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாங்க. எல்லா இடமே வந்து அளவாங்க இல்லை அப்படின்னா மம்பட்டி வச்சு தோண்டிடுவாங்க. நம்முடைய இடத்துக்கு வந்து ஃபுல்லுமே வந்து காங்கிரீட் இருந்ததுனால அந்த மாதிரி செய்ய முடியாததுனால மிஷின் வச்சு தான் வந்து அதை போட முடிஞ்சது. மிஷின் வச்சு போடுறதுக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த அண்ணா எடுத்து ஒரு வழியாக வந்து குழி எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பூஜை எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த இதில் செய்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வைக்கிறது வந்து நம்ம வந்து செங்கல் பூ, அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு அந்த நம்ம வந்து கம்பு வந்து வெட்டிட்டு இருந்தோம்ல அந்த கம்பெல்லாம் வந்து வைக்கணும். அது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light.